ஓம் சாந்தி. மே 3, 2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உயிருள்ள பொழுதே இந்த துன்ப தாமத்தை உங்கள் புத்தியிலிருந்து நீக்கிவிடுங்கள். ஏனெனில் நீங்கள் சந்தோஷ தாமத்திற்கு செல்ல வேண்டும். கேள்வி: தந்தை குழந்தைகளாகிய உங்களிடம் எந்த ஒரு சிறிய முயற்சியை செய்யுமாறு கேட்கின்றார்? பதில்: தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, காமமே கொடிய எதிரி என்பதால் அதனை நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டும். இந்த சிறிய முயற்சியையே நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நீங்கள் முற்றிலும் தூய்மையானவர்கள் ஆக வேண்டும். தூய்மையற்றதிலிருந்து தூய்மையாகுவது என்றால் நீங்கள் தெய்வீகமானவர்கள் ஆக வேண்டும். தெய்வீகமானவர்கள் ஆகுபவர்களால் ஒரு கல்லாக முடியாது. குழந்தைகளான நீங்கள் அழகிய மலர்கள் ஆகும் பொழுது தந்தை தனது கண்களில் உங்களை அமர்த்தி திரும்பவும் தன்னுடன் அழைத்து செல்வார். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். பிராமணர்களாகிய நீங்களே தேவர்கள் ஆகின்றீர்கள் என்பதை நிச்சயமாக குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். உங்களுக்கு இந்த உறுதியான நம்பிக்கை உள்ளது. ஓர் ஆசிரியர் யாருக்கு கற்பித்தாலும் நிச்சயமாக தான் கற்பிப்பவரையும் தனக்கு சமமானவர் ஆக்குவார். இது நம்பிக்கைக்கான கேள்வியாகும். தந்தை ஒவ்வொரு கல்பத்திலும் எங்களுக்கு விளங்கப்படுத்தி நரகவாசிகளாகிய எங்களை சொர்க்கவாசிகளாக மாற்றுகின்றார். முழு உலகையும் அவ்வாறு ஆக்குகின்ற ஒருவர் இருக்க வேண்டும். தந்தை அனைவரையும் சொர்க்கவாசிகள் ஆக்குகின்றார். ஆனால் ராவணனோ அனைவரையும் நரகவாசிகள் ஆக்குகின்றான். இந்நேரத்தில் இது ராவண ராஜ்யம். ஆனால் சத்யுகத்திலோ அது ராமராஜ்யம். ராமராஜ்யத்தை யாரோ ஒருவரே ஸ்தாபிப்பதால் நிச்சயமாக ராவண ராஜ்யத்தையும் ஸ்தாபிக்கின்ற யாரோ ஒருவர் இருக்க வேண்டும். கடவுள் ராமர் என்று அழைக்கப்படுகின்றார். கடவுள் புதிய உலகை ஸ்தாபிக்கின்றார். இந்த ஞானம் மிக இலகுவானது. இது பெரிய விஷயம் அல்ல. ஆனால் தெய்வீக புத்தியுடையவர்கள் ஆகுவது அசாத்தியம் என்று நினைக்கும் அளவிற்கு மக்கள் கல்புத்தி உடையவர்களாக இருக்கிறார்கள். மாயையின் செல்வாக்கு உள்ளதால் நரகவாசிகளிலிருந்து சொர்க்கவாசிகளாக மாறுவதற்கு பெருமளவு முயற்சி தேவையாகும். மக்கள் 50 முதல் 100 மாடிகள் கொண்ட பல்வேறு மிகப்பெரிய கட்டடங்களை கட்டுகிறார்கள். சொர்க்கத்தில் அவ்வாறு பல மாடி கட்டடங்கள் இருக்க முடியாது. இங்கு இந்த நேரத்திலேயே அவை கட்டப்படுகின்றன. அவர்கள் இங்கு கட்டுவதை போன்ற பெரிய கட்டடங்களை சத்தியுகத்தில் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். தந்தையே விளங்கப்படுத்துகின்றார். இந்த சிறிய விருட்சம் சத்தியுக ஜனத்தொகை முழு உலகிலும் பரவுவதால் பல மாடி கட்டிடங்கள் அங்கு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நேரத்தில் அங்கே ஏராளமான நிலம் இருந்தது. ஆனால் இப்பொழுது இங்கே நிலம் எதுவுமே இல்லாததால் நிலத்தின் விலை அதிக அளவு அதிகரித்துள்ளது. அங்கே நிலத்திற்கு எவ்விதமான பெறுமதியும் இருக்கவில்லை. அத்துடன் நகர சபையினால் வரிகளும் அறிவிக்கப்படுவதும் இல்லை. ஒருவருக்கு எவ்வளவு நிலம் தேவையானாலும் அதை அவர் எடுத்துக் கொள்ளலாம். ஒரே ஒரு தந்தையிடமிருந்து ஞானத்தை பெறுவதன் மூலம் அங்கே சகல வகையான சந்தோஷத்தையும் நீங்கள் பெறுகின்றீர்கள். மக்கள் கட்டுகின்ற 100 மாடி கட்டடங்கள் போன்றவற்றுக்கு பணம் செலவழிக்கப்படுகிறது. அங்கே அவற்றுக்கு எந்த பெறுமதியும் இல்லை. உங்களிடம் அங்கே அபரிதமான செல்வம் உள்ளது. பணத்திற்கு அங்கே எந்த பெறுமதியும் இல்லை. உங்களிடம் அதிக அளவு பணம் இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? வைரங்களும் ரத்தினங்களும் பதித்த தங்க மாளிகைகளை கட்டுகின்றீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் அதிக அளவு புரிந்துணர்வை பெற்றிருக்கின்றீர்கள். புரிந்து கொள்வதிலும் புரிந்து கொள்ளாதிருப்பதிலுமே அனைத்தும் தங்கியுள்ளது. சத்தோ புத்தியும் தமோ புத்தியும் உள்ளது. சத்தோ பிரதானமானவர்கள் சொர்க்கத்தின் அதிபதிகளாக இருந்தார்கள். தமோ புத்தி உடையவர்கள் நரகத்தின் அதிபதிகள் ஆவார்கள். இது சொர்க்கம் அல்ல, இது ஆழ் நரகம்.
இங்குள்ள மக்கள் மிகவும் சந்தோஷமற்று இருக்கிறார்கள். இதனாலேயே அவர்கள் கடவுளை அழைக்கிறார்கள். பின்னர் அவர்கள் அவரை மறந்து விடுகிறார்கள். அவர்கள் அதிகளவு பிரயத்தனம் செய்கிறார்கள். ஒற்றுமை நிலவ வேண்டும் என்பதற்காக அவர்கள் மாநாடுகளை நடத்துகிறார்கள். எவ்வாறாயினும் அவர்கள் ஒன்றிணைய மாட்டார்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். முழு விருட்சமும் ஊக்கிய நிலையை அடைந்துள்ளது. இப்பொழுது புதியதோர் விருட்சம் வளர்கிறது. கலியுகம் எவ்வாறு சத்தியுகமாக மாறுகிறது என்பது உங்களுக்கு தெரியும். இந்நேரத்திலே தந்தை இந்த ஞானத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். சத்திய யுக வாசிகளாக நீங்கள் பின்னர் கலியுக வாசிகளாகவும் ஆகின்றீர்கள். பின்னர் நீங்கள் சங்கமயுக வாசிகளாகி பின்னர் சத்தியுக வாசிகளாக ஆகின்றீர்கள். நீங்கள் கேட்கலாம், எத்தனை பேரும் சத்தியுகத்திற்கு செல்வார்களா? இல்லை. சத்திய நாராயணனின் கதையை கேட்பவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள். மற்ற அனைவரும் அமைதி தாமத்திற்கே செல்வார்கள். அங்கு துன்ப உலகம் இருக்க முடியாது. ஆகையால் நீங்கள் உயிருடன் உள்ள பொழுதே இந்த துன்ப உலகை நீக்கிவிட வேண்டும். தந்தை உங்களுக்கு இந்த உலகை எவ்வாறு நீக்குவது என்று வழியை காட்டுகின்றார். முழு உலகிலும் தேவர்களின் ராஜ்யமே நிலவியது. தந்தை இப்பொழுது அதனை மீண்டும் ஒருமுறை ஸ்தாபிப்பதற்கு வந்துள்ளார். அந்த தந்தையிடமிருந்தே உலக ராஜ்யத்தை நாங்கள் பெறுகின்றோம். நாடகத்தின் திட்டத்திற்கு ஏற்ப நிச்சயமாக ஏதோ ஒரு மாற்றம் இருக்க வேண்டும். இது பழைய உலகமாகும். அதனை நீங்கள் எவ்வாறு சத்தியுகம் என்று அழைக்க முடியும்? எவ்வாறாயினும் சத்திய யுகம் என்றால் என்ன என்பதை பற்றி மக்கள் எதனையும் புரிந்து கொள்வதில்லை. பாபா விளங்கப்படுத்தியுள்ளார். பெருமளவு பக்தி செய்துள்ளவர்களே இந்த ஞானத்தை பெறுவதற்கு தகுதியுடையவர்கள் ஆகின்றனர். அத்தகையவர்களுக்கு நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். இந்த குலத்திற்கு உரியவர்கள் அல்லாதவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். எனவே உங்கள் நேரத்தை ஏன் நீங்கள் இது போன்றவற்றில் வீணாக்க வேண்டும்? அவர்கள் எங்கள் குலத்தவருக்கு உரியவர்கள் அல்லாதவராயின் அவர்கள் எதனையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், ஆத்மாவை பற்றியோ அல்லது பரமாத்மாவை பற்றியோ நான் புரிந்து கொள்ள விரும்பவில்லை. எனவே அத்தகைய ஆத்மாக்களிடம் நீங்கள் ஏன் முயற்சி செய்ய வேண்டும்? பாபா உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளார். உச்சியில் எழுதப்பட்டுள்ளது, கடவுள் பேசுகின்றார். நான் ஒவ்வொரு கல்பத்திலும் அதி மங்களகரமான சங்கமயுகத்தில் தனது சொந்த பிறவிகளை பற்றியே அறியாதவரின் சாதாரண சரீரத்தில் பிரவேசிக்கின்றேன். நானே அவரிடம் அவற்றை பற்றி கூறுகின்றேன். யார் 5000 வருடங்கள் முழுவதினதும் பாகத்தை கொண்டிருக்கிறார் என்பதை நான் உங்களிடம் கூறுகின்றேன். இது முதல் இலக்கத்தில் வந்தவரின் பாகமாக இருக்கும். சத்யுகத்தில் முதல் இளவரசராக இருந்த ஸ்ரீ கிருஷ்ணரின் புகழை மக்கள் இன்னமும் பாடுகிறார்கள். 84 பிறவிகளின் பின்னர் அவர் என்னவாகுவார்? இவரே முதலில் யாசிப்பவர். இவர் யாசிப்பவரிலிருந்து ஓர் இளவரசராகவும் பின்னர் ஓர் இளவரசரிலிருந்து யாசிப்பவராகவும் மாறுகின்றார். இவர் எவ்வாறு இளவரசரில் இருந்து யாசிப்பவர் ஆகின்றார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பின்னர் தந்தை வந்து சிப்பி போன்ற இவரை வைரம் போன்றவர் ஆக்குகின்றார். வைரம் போன்றவர்கள் பின்னர் சிப்பிகளை போன்றவர்கள் ஆகின்றார்கள். அனைவரும் மறு பிறவி எடுக்கிறார்கள். யார் அதிகபட்ச பிறவிகளை எடுக்கின்றார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். முதலில் ஸ்ரீ கிருஷ்ணரே அவ்வாறானவர் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஏனெனில் இது அவரது ராஜ்யம். அவரே அதிகளவு பிறவிகளை எடுப்பார். இது புரிந்து கொள்வதற்கு மிகவும் இலகுவான விஷயமாகும். ஆனால் மக்கள் இந்த விஷயங்களில் கவனம் செலுத்துவதில்லை. தந்தை இதனை விளங்கப்படுத்தும் பொழுது மக்கள் வியப்படைகிறார்கள். முதலாம் அவரே பின்னர் இறுதியானவராகவும் ஆகின்றார் என்பதை தந்தை உங்களுக்கு மிக சரியாக கூறுகின்றார். முதலாம் அவர் வைரம் போன்றவரும் இறுதியானவர் சிப்பி போன்றவரும் ஆவார். நீங்கள் மீண்டும் ஒருமுறை வைரம் போன்றவர் ஆக வேண்டும். அதாவது நீங்கள் தூய்மையானவர் ஆக வேண்டும். இதில் என்ன சிரமம் உள்ளது? பரலோக தந்தை ஒரு கட்டளையை பிறப்பிக்கின்றார். குழந்தைகளே, காமமே கொடிய எதிரி.
நீங்கள் எவ்வாறு தூய்மையற்றவர்கள் ஆகினீர்கள்? விகாரத்தில் ஈடுபட்டதால் ஆகும். இதனாலேயே நீங்கள் ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள் என்று அழைக்கின்றீர்கள். தந்தை என்றென்றும் தெய்வீக புத்தியை கொண்டவராவார். அவர் என்றுமே கல்புத்தி உடையவர் ஆகுவதில்லை. அவருக்கும் முதல் இலக்க பிறப்பை பெறுகின்றவர்களுக்கும் இடையில் ஒரு தொடர்பு உள்ளது. பல தேவர்கள் இருக்கின்றனர். மக்கள் எதனையும் புரிந்து கொள்வதில்லை. கிறிஸ்துவிற்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் வைகுந்தம் இருந்தது என்று கிறிஸ்துவர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் பின்னர் வந்ததால் அவர்களிடம் அந்த பலம் உள்ளது. அவர்களிடம் சென்று அனைவருமே எதனையாவது கற்க விரும்புகிறார்கள். ஏனெனில் அவர்களின் புத்தி புதியதாக உள்ளது. அவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அவர்கள் சதோ ரஜோ தமோ ஸ்திதிகளை கடந்தே செல்கிறார்கள். வெளிநாட்டவரிடமிருந்து மக்கள் அனைத்தையும் கற்றுக்கொள்வதற்கு செல்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். சத்யுகத்தில் கட்டடம் போன்றவற்றை கட்டுவதற்கு நீண்ட காலம் எடுக்க முடியாது என்பதும் உங்களுக்கு தெரியும். அது வடிவமைப்பு ஒருவரின் புத்தியில் எழும்பொழுது பின்னர் அவர்கள் தொடர்ந்தும் அவற்றை அதிகரிப்பார்கள். அவர்கள் ஒன்றை கட்டிய பின்னர் இன்னமும் பலவற்றை கட்ட ஆரம்பிப்பார்கள். அது அவர்களின் புத்தியில் புகுகிறது. விஞ்ஞானிகள் உங்களிடம் வரும்பொழுது அவர்களின் புத்தி மேன்மையடைந்து அவர்கள் விரைவில் மாளிகைகளை கட்டுவார்கள். இங்கே ஒரு கட்டடத்தையோ அல்லது ஒரு ஆலயத்தையோ கட்டுவதற்கு 12 மாதங்கள் வரை எடுக்கிறது. அங்கே பொறியியலாளர்கள் போன்றோர் மிகவும் திறமைசாலிகளாக இருப்பார்கள். அது சத்திய யுகமாகும். அங்கே கற்கள் இருக்க முடியாது. நீங்கள் இப்பொழுது இங்கு அமர்ந்திருக்கும் போது இப்பழைய சரீரங்களை நீக்கி வீடு திரும்புவீர்கள் என்று நினைத்து கொண்டிருக்க வேண்டும். பின்னர் அங்கிருந்து யோக சக்தியின் மூலம் சத்தியுகத்தில் பிறப்பெடுப்பீர்கள். இந்த சந்தோஷம் ஏன் குழந்தைகளான உங்களுக்கு இல்லை? இந்த விஷயங்களை பற்றி நீங்கள் சிந்திப்பதில்லை. அதிக அளவு சேவை செய்கின்ற குழந்தைகள் நிச்சயமாக இந்த விஷயங்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். ஒருவர் சட்ட நிபுணர் ஆகுவதற்கான பரீட்சையில் சித்தியடையும் பொழுது தான் செய்ய போகின்ற விஷயங்களை பற்றியே அவருடைய புத்தி சிந்தித்துக் கொண்டிருப்பதை போன்று நீங்கள் அந்த சரீரங்களை நீக்கி சென்ற பின்னர் அவ்வாறு ஆகுவீர்கள் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். நினைவு செய்வதனால் மாத்திரமே உங்கள் ஆயுட்காலம் நீடிக்கின்றது. இப்பொழுது நீங்கள் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள். இது மிகவும் உயர்ந்த தராதரமாகும். நீங்கள் கடவுளின் குடும்பத்திற்குரியவர்கள். உங்களுக்கு வேறு எந்த உறவு முறைகளும் இல்லை. நீங்கள் சகோதரர் சகோதரி என்பதையும் விட மேலும் மேன்மையானவர்களாக ஆக்கப்பட்டுள்ளீர்கள். சகோதரர்கள் என்றே உங்களை கருதுங்கள். இதனை நீங்கள் பெருமளவில் பயிற்சி செய்ய வேண்டும். சகோதரர் எங்கு வசிக்கின்றார்? அமரத்துவமான ஆத்மா இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்துள்ளார். ஆத்மாக்கள் அனைவரதும் இந்த சிம்மாசனங்கள் ஊக்கிவிட்டன. உங்களுடைய சிம்மாசனங்களே அதிக அளவில் ஊக்கிவிட்டன. இந்த ஆத்மா இந்த சிம்மாசனத்தில் பிரசன்னமாகி இருக்கின்றார். நெற்றியின் மத்தியில் என்ன உள்ளது? இந்த விஷயங்கள் உங்கள் புத்தியினால் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஓர் ஆத்மா முற்றிலும் சூட்சுமமானவர். அவர் நட்சத்திரத்தை போன்றவர். தந்தை கூறுகின்றார், நானும் ஒரு புள்ளியே. நான் உங்களிலும் பெரிதானவர் இல்லை. நீங்கள் சிவ் பாபாவின் குழந்தைகள் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்பொழுது தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதனாலேயே நீங்கள் உங்களை சகோதரர்களான ஆத்மாக்கள் என்று கருத வேண்டும். தந்தை உங்களுக்கு நேரடியாக கற்பிக்கின்றார். நீங்கள் மேலும் முன்னேறி செல்லும் பொழுது பெருமளவு ஈர்ப்பு இருக்கும். நாடகத்திற்கு ஏற்ப இந்த தடைகள் தொடர்ந்தும் வரும். தந்தை இப்பொழுது கூறுகின்றார், இப்பொழுது நீங்கள் தூய்மையற்றவர்கள் ஆகக்கூடாது. இது ஒரு கட்டளை. ஆத்மாக்கள் இப்பொழுது மேலும் அதிக அளவில் தமோ பிரதானம் ஆகிவிட்டார்கள். அவர்களால் விகாரமின்றி இருக்க முடியாது. அரசாங்கம் மதுபானம் குடிக்க கூடாது என்று கூறுகிறது. இருப்பினும் மக்களால் மதுபானம் இல்லாமல் இருக்க முடிவதில்லை. அவர்கள் அவர்களுக்கு குடி போதையேற்றிய பின்னர் வழிகாட்டல்களையும் கொடுக்கிறார்கள். இந்த இடத்திற்கு சென்று குண்டு வீசி அதனை தகர்த்து விடுங்கள்.
அதிக அளவு சேதம் ஏற்படுகிறது. நீங்கள் இங்கே அமர்ந்திருந்தவாறு உலக அதிபதிகள் ஆகின்றீர்கள். அம்மக்கள் அங்கிருந்தவாறே குண்டுகளை வீசுகிறார்கள். உலகை அழிப்பதில் அதிக அளவு போட்டி உள்ளது. நீங்கள் இப்பொழுது இங்கே அமர்ந்திருந்து தந்தையை நினைவு செய்வதால் உலக அதிபதிகள் ஆகின்றீர்கள். எவ்வாறாயினும் நீங்கள் நிச்சயமாக தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஹத்தயோகம் செய்வதோ அல்லது விசேஷமானதோர் நிலையில் அமர வேண்டும் போன்ற கேள்விக்கோ இடமில்லை. பாபா உங்களுக்கு எவ்விதமான சிரமமும் கொடுப்பதில்லை. நீங்கள் விரும்பியவாறு நீங்கள் அமரலாம். ஆனால் நீங்களே அன்பிற்கினிய குழந்தைகள் என்பதை நினைவு செய்யுங்கள். வெண்ணெயிலிருந்து ஒரு முடியை எடுப்பதை போன்று நீங்கள் ஓர் ராஜ்யத்தை மிகவும் இலகுவாக பெறுகின்றீர்கள். ஜீவன் முக்தி ஒரு வினாடியில் பெறப்படுகிறது என்று அவர்கள் பாடுகிறார்கள். நீங்கள் எங்கும் அமரலாம் அல்லது எங்கும் பயணம் செய்யலாம். ஆனால் நீங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தூய்மையாகாமல் உங்களால் எவ்வாறு திரும்பிச் செல்ல முடியும்? இல்லாது விட்டால் நீங்கள் தண்டனையை அனுபவம் செய்ய நேரிடும். நீங்கள் அனைவரும் தர்மராஜிடம் செல்லும் பொழுது உங்கள் அனைவரின் கர்ம கணக்கும் தீர்க்கப்பட்டுவிடும். நீங்கள் எந்த அளவிற்கு தூய்மையானவர்கள் ஆகின்றீர்களோ அந்த அளவிற்கே உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறுவீர்கள். நீங்கள் தூய்மையற்றவராக இருந்தால் காய்ந்த சப்பாத்திகளையே உண்ண நேரிடும். நீங்கள் தந்தையின் நினைவை அதிகரிக்கும் அளவிற்கு உங்கள் பாவங்களும் அதிக அளவில் அழிக்கப்படும். இதில் செலவு என்னும் கேள்விக்கு இடமில்லை. நீங்கள் வீட்டில் அமர்ந்திருந்தாலும் தந்தையிடமிருந்து மந்திரத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். மன்மனாபவ் என்ற மந்திரம் மாயையை கட்டுப்படுத்தும் மந்திரமாகும். நீங்கள் ஒரு முறை இந்த மந்திரத்தை பெற்றுக்கொண்டால் வீட்டிற்கு செல்ல முடியும். எதுவும் கூறாதீர்கள். ஆல்பாவையும் ராஜ்யமான பீட்டாவையும் நினைவு செய்தால் போதும். தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் சத்தோப்பிரதானம் ஆகுவதுடன் உங்கள் பாவங்களும் அழிக்கப்படும் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். பாபாவும் உங்களுக்கு தனது சொந்த அனுபவங்களை கூறுகின்றார். உணவு உண்பதற்காக அமரும் பொழுது நான் பாபாவின் நினைவில் உண்பேன் என்று நினைத்து கொண்டே அமர்வதுடன் ஆனால் பின்னர் நான் விரைவில் மறந்து விடுகின்றேன். ஏனெனில் நினைவு கூறப்படுகிறது, பொறுப்புகளை தலையில் சுமப்பவர்கள். பாபா அதிக அளவு சிந்திக்க வேண்டியுள்ளது. இன்ன ஆத்மா பெருமளவு சேவை செய்வதால் நான் அந்த ஆத்மாவை நினைவு செய்ய வேண்டும். பாபா சேவை செய்கின்ற குழந்தைகளுக்கு பெருமளவு அன்பை கொடுக்கின்றார். அவர் உங்களிடமும் கூறுகின்றார், இந்த ஷரீரத்தில் பிரவேசித்துள்ள ஆத்மாவையே நினைவு செய்யுங்கள். நீங்கள் இங்கே சிவ பாபாவிடமே வருகின்றீர்கள். தந்தை மேலிருந்து கீழே வந்துள்ளார், கடவுள் வந்துள்ளார் என்று நீங்கள் அனைவரிடமும் கூறுகின்றீர்கள். ஆனால் அவர்களுக்கு புரிவதில்லை. நீங்கள் அவர்களுக்கு சாதுரியமாகவே கூற வேண்டும். இரு தந்தையர் உள்ளனர், எல்லைக்கு உட்பட்ட தந்தையும் எல்லையற்ற தந்தையும். எல்லையற்ற தந்தை இப்பொழுது உங்களுக்கு ஓர் ராஜ்யத்தை கொடுக்கின்றார். பழைய உலகின் விநாசம் உங்கள் முன்னிலையில் உள்ளது. ஒரு தர்மத்தின் ஸ்தாபனையும் பல்வேறு சமயங்களின் அழிவும் உள்ளது. தந்தை கூறுகின்றார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் இந்த யோக அக்னியில் அழிக்கப்பட்டுவிடும். இதன் மூலமே நீங்கள் தமோ பிரதானில் இருந்து சதோ பிரதானம் ஆகின்றீர்கள். தந்தையே உங்களுக்கு அந்த வழிமுறையை காட்டியுள்ளார். தந்தை உங்கள் அனைவரையும் அழகானவர்களாக்கி தனது கண்களில் அமர்த்தி உங்களை வீட்டிற்கு அழைத்து செல்வார் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். எந்த கண்களில்? இந்த ஞான கண்களில். அவர் ஆத்மாக்களை திரும்பவும் தன்னுடன் அழைத்து செல்கின்றார். நீங்கள் நிச்சயமாக திரும்பி செல்ல வேண்டும் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். ஆகவே அதற்கு முன்னர் தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை ஏன் பெற்றுக்கொள்ளக் கூடாது? வருமானமும் மிகவும் பெரியது. தந்தையை மறந்து விடுவதனால் பெரும் இழப்பு உள்ளது. உண்மையான வியாபாரிகள் ஆகுங்கள். தந்தையை நினைவு செய்வதன் மூலமே ஆத்மாக்களான நீங்கள் தூய்மையாகுவீர்கள். அப்பொழுது நீங்கள் உங்களுடைய ஷரீரத்தை நீக்கி மற்றொன்றை எடுப்பீர்கள்.
தந்தை கூறுகின்றார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, ஆத்ம உணர்வுடையவர் ஆகுங்கள். இந்த பழக்கத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள். உங்களை ஆத்மாக்கள் என்று கருதி தொடர்ந்தும் தந்தையுடன் கற்றிடுங்கள். அப்பொழுது உங்கள் படகு அக்கறை சேரும். அதன் பின்னர் நீங்கள் சிவாலயத்திற்கு செல்வீர்கள். சந்திரகாந்த வேதத்தில் ஒரு கதை உண்டு. ஒரு படகு செல்லும் பொழுது சிலர் இடையில் இறங்கிய பொழுது அவர்களின் இதயங்கள் எவற்றின் மீதோ பற்றி கொண்டதால் அவர்களை விட்டுவிட்டு அந்த படகு சென்றதாக கூறப்படுகிறது. பக்தி மார்க்கத்தின் சமய நூல்கள் மீண்டும் உருவாக்கப்படும். அவற்றை நீங்கள் வாசிப்பீர்கள். அதன் பின்னர் பாபா வரும் பொழுது நீங்கள் அவை அனைத்தையும் செய்வதை நிறுத்தி விடுவீர்கள். தந்தை அனைவரையும் திரும்பவும் அழைத்து செல்லவே வருகின்றார். பாரதத்தின் எழுச்சியும் வீழ்ச்சியும் எவ்வாறு இடம்பெறுகின்றன என்பது மிகவும் தெளிவாக உள்ளது. இவர் அழகானவராகவும் அவலட்சணமானவராகவும் ஆகின்றார். பிரம்மா விஷ்ணுவாகவும் விஷ்ணு பிரம்மாவாகவும் ஆகின்றார். ஒரே ஒருவர் மாத்திரமே இவ்வாறு ஆகின்றார் என்றில்லை. இவை அனைத்தும் உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளன. கிருஷ்ணர் அழகாகவும் அவலட்சணமாகவும் இருப்பதற்கான விளக்கமும் கொடுக்கப்பட்டுள்ளது. அவர் சொர்க்கத்திற்கு செல்லும் பொழுது நரகத்தை உதைத்து விடுகின்றார். இது படத்தில் தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. அப்படித்தானே? ராஜ உடை அணிந்த உங்களின் படங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. தந்தையின் கட்டளைக்கு ஏற்ப நடப்பதற்கு நீங்கள் பேண வேண்டிய விழிப்புணர்வு. ஆத்மாக்களாகிய நாங்கள் சகோதரர்கள். எங்கள் நெற்றியின் மத்தியில் நாங்கள் வசிக்கின்றோம். நாங்கள் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள். இது எங்களது இறை குடும்பம். ஆத்ம உணர்வுடையவர்களாக இருக்கின்ற பழக்கத்தை பதித்துக் கொள்ளுங்கள். 2. தர்மராஜின் தண்டனையிலிருந்து விடுதலை அடைவதற்கு உங்கள் கர்ம கணக்குகள் முழுவதையும் தீர்த்திடுங்கள். மாயையை கட்டுப்படுத்துவதற்கும் சதோப்பிரதான் ஆகுவதற்கும் நீங்கள் பெற்றுள்ள மந்திரத்தை நினைவு செய்யுங்கள். ஆசீர்வாதம். எந்த சூழ்நிலையிலும் ஒரு கேள்விக்குறியை எழுப்பாதவர்களும் ஒரு புள்ளி வடிவில் ஸ்திரமானவர்கள் ஆகி ஒவ்வொரு பணியிலும் பிறருக்கு நாடகமென்னும் புள்ளியை நினைவூட்டுபவர்களும் ஆகிய குழந்தைகளே தடைகளை அழிப்பவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் பிறரை சக்தி வாய்ந்தவர்கள் ஆக்கி அவர்களை நெற்றியின் இலக்கிற்கு அண்மையில் கொண்டு வருகிறார். வெற்றியின் இலக்கிற்கு அண்மையில் கொண்டு வருகிறார்கள். சில எல்லைக்கு உட்பட்ட வெற்றியின் பேறுகளை பார்ப்பதில் மாத்திரம் அவர்கள் சந்தோஷம் அடைவதில்லை. ஆனால் அவர்கள் எல்லையற்ற வெற்றி சுரூபங்கள் ஆகிறார்கள். அவர்கள் சதா ஸ்திரமானவர்களாகவும் ஒரு மேன்மையான ஸ்திதியிலும் இருக்கிறார்கள். தங்கள் சொந்த வெற்றியின் ஸ்திதி மூலம் அவர்கள் வெற்றியில் பின்தங்கி இருப்பதையும் கூட மாற்றிவிடுகிறார்கள். ஸ்லோகம். ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வாதங்களை பெறுங்கள். நீங்கள் மிக விரைவில் மாயையை வெல்பவர்கள் ஆகுவீர்கள். ஓம் சாந்தி.